சங்கைக்கும் கண்ணியத்துக்கும் உரிய உலமா பிறந்தவைகளே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எந்த நல்லவர்களை விரும்பியிருக்கிறானோ, எந்த நல்லவருடைய துஆ பரக்கத்தை பெற்றிருக்கிறானோ, அந்த சிறப்பு மிக்க நல்ல மக்களுடைய பரக்கத்தை பெற வேண்டும் என்ற ஒரு கண்ணியமான நிலைமையிலே இங்கே சமூகம் அளித்திருக்கக்கூடிய சங்கை மிகு நல்லவர்களே, இந்த ஜாவியானுடைய நிர்வாகிகளே, மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அவனுடைய மேலான கிருபையையும் கருணையும் இம்மையிலும் மறுமையிலும் நம்மளுக்கு அழகான முறையிலே தந்தருள்வானாக. இந்த சிறப்புமிக்க மஜ்லிஸிலே எங்களை விட்டும் பிரிந்து சென்ற பல பேர்களை நாங்கள் ஞாபகிக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த கண்ணியமான இடத்தை சிறப்பித்தார்கள். மதிப்புக்குரிய அத்தாவுல்லா ஹாஜியார், அதுக்கு முன்னாலே வாழ்ந்த உதுமான ஹாஜியார், அவரோடு சார்ந்தவர்கள், அதே போன்று சங்கைக்குரிய அண்மையிலே காலமான மதிப்புக்குரிய அப்துல் ரஸாக் ஹசரத் அவர்கள், கமாலுத்தீன் ஹாஜியார் அவர்கள், எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருந்த முடலாக இருந்த மதிப்புக்குரிய சங்கைக்குரிய அல்ஹாஜ் மௌலவி புகாரி ஆலிம் சாஹிப் அவர்கள் போன்ற பெரியவர்கள், இன்னும் எத்தனை பேர்கள் இங்கு ஹிதுமத்தோடு இந்த சிறப்பு மிக்க மஜ்லிஸை சென்ற காலங்களிலே வளர்த்தார்கள், மன்னரை அடைந்து விட்டார்கள். அல்லாஹுடைய கிருபையினால் அவருடைய பரம்பரை, அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இந்த இடத்தை அவர்கள் சிறப்பித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். நல்ல எண்ணத்தோடு எந்த விடயத்தை நாங்கள் நோக்குகிறோமோ, எந்த நல்ல காரியத்தை நல்ல எண்ணத்தோடு செய்கிறோமோ, அல்லாஹுடைய கிருபையினால் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அதை எங்களுடைய சந்ததிகளுக்கும் அதை சிறப்பாக்கி வைப்பார். சுருக்கமாக சொல்லுகிறேன், நாம் எல்லாம் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுகிறோம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு சம்பவத்தை நீங்கள் புரிந்து வைத்திருப்பீர்கள். ஒரு இடத்திலே 2 பேரும் இருக்கிறார்கள், கடுமையான பசி, ஊரவர்கள் கூட அவர்களை கவனிக்கவில்லை. என்ன செய்வது என்றிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு சுவர் இடிந்து விழுவதற்கு தயாரா இருக்கிறது. விழுந்தால் அதை துப்புரவு செய்து கொடுத்தால் நாம் ஏதாவது கிடைக்கும், அதை வைத்து என்னுடைய பசியை போக்கிக் கொள்ளலாம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் விரும்புகிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ அதனை விழவிடாதவாறு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். இதனுடைய தாற்பயம் என்னவென்று சொன்னால், அந்த சுவருக்கு கீழே நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தவர்கள், நல்லதை செய்தவர்கள், அந்த நல்லதை செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அந்த தாப்ப உழுந்துச்சு என்று சொன்னா அதுல இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வேறவர்கள் எடுத்துக்கொண்டு செல்லி விடுவார்கள். ஆனால் அந்த நல்லவருடைய பரக்கத் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு, அவர்கள் வஃபாத்தானத்துக்கு பின்னாலும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவருடைய சந்ததிகளுக்கு அல்லாஹுடைய கிருபையினால் அந்த சொத்துக்களை பாதுகாப்பு கொடுப்பதாக இருந்தால், நம் உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே நல்லவர்களோடு தொடர்பை வைத்துக் கொள்வது, நல்லவருடைய மஜ்லிஸிலே அமர்ந்து அவர்களுடைய துஆ பரக்கத்தை பெற்றுக் கொள்வது, நல்ல வேலைகளை நல்ல எண்ணத்தோடு செய்வது, அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்முடைய மௌத்துக்கு பின்னாலும் நம்முடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் அதை கொடுப்பான் என்பதனை இந்த அருமையான சம்பவம் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாமெல்லாம் போற்றுகின்ற இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த நாம் யாருடைய ஒரு சங்கை மிகு குத்துபுல் அக்பர் அஸ்ஸையீத் அபுல் ஹசன் அலி ஷாதுலை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது போன்ற பெரியவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத்தை பெற்றவர்கள். நான் மேலே சொன்னிய அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை பாருங்கள். காலங்களிலே சிறந்தது என்னுடைய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலங்களிலே சிறந்தது என்னுடைய காலம். ரசூலுல்லாஹ் காலத்துல பூகம்பம், பூமி அதிர்வு, இது போன்றவைகள் நடைபெறவில்லை, தண்டனைகள் வரவில்லை. அதற்கு பின்னாலே உள்ள ஒரு காலம், அதற்கு பின்னாலே ஒரு காலம், முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொற்காலம் என்று சொல்லி எந்த விடயத்தை எல்லாம் சிறப்பித்து கூறினார்களோ, அந்த துஆவோடு சம்பந்தப்பட்டவர்கள் தான் நம்முடைய காலத்திலே வாழ்ந்து, அதாவது முன் வாழ்ந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டிய இந்த பெருந்தாய்கள். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ இருக்கு இல்லையா, நாம் சாதாரணமாக நினைக்க கூடாது. இந்த காலத்துல தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்விடத்துல கூட்டி செல்வாங்க. அவர்களுக்கு ஏதாவது ஹிதுமத்து பணிவிடை செய்யட்டும்,
துஆவை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கூட்டி செல்வார்கள். அந்த அமைப்பிலே கூட்டி சென்றவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பல சிறுவர்கள் போனார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுடைய மடியில எத்தனை சிறுவர்கள் இருந்திருக்கிறார்கள், எத்தனை சிறுவர்கள் சிறுநீர் கழித்திருக்கிறார்கள் என்ற வரலாறு இருக்கிறது. அது யாருக்குமே அப்படியான ஒரு வரலாறு கிடையாது. அப்படியான ஒரு தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாயார் கூட்டிக் கொண்டு போறாங்க. யா ரசூலல்லாஹ், என் பிள்ளையை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க என்ன செய்யுங்க, ஏதாவது ஹிதுமத்தில் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்து விட்டு கொஞ்சம் பின்னால வந்து திருப்பியும் போய் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவருக்காக வேண்டி நீங்கள் துஆ கேளுங்க என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை கேட்கும்படி தாயார்கள் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல, அதாவது சிறுவரா இருக்கின்றவளுக்கு கேட்ட துஆ, அல்லாஹும்ம அதிம் ஹயாத்தஹு வ மாலஹு, யா அல்லாஹ், இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்நாளை நீடிக்க செய், பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை கொடு, குழந்தை பாக்கியத்தை அதிகரித்து கொடு என்றெல்லாம் நிறைய துஆ செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி விட்டார்கள். தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், கிட்டத்தட்ட 200 பேர குழந்தைக்கு அதிபதியா இருந்திருக்கிறாங்க. 200 பேர குழந்தை. அந்த காலத்துல அக்கம் பக்கத்துல ஊர்களில உள்ளவர்கள் எல்லாம் வருவார்கள், சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத்தை பெற்று நீண்ட நாள் வாழக்கூடிய மனிதரை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகத்தான் இருக்கும். நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இது ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ பரக்கத்தை பெற்ற வாரிசிலே வந்த பெரியவர்கள் தான் இன்றைக்கு நாம உட்கார்ந்திருந்து அவர்களுடைய பரக்கத்தை பெற வேண்டும் என்று வந்திருக்கிறோமே. அப்படியானவர்கள் அருமையான முறையிலே சிறப்பிக்கப்பட்டவர்கள் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்க வந்திருக்கிறது யாருக்காக என்று சொன்னா, அந்த பரக்கத்தை பெற்ற மக்களுடைய பரக்கத்தை பெறுவதற்காக வேண்டித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அந்த சமயத்தில் நாங்கள் எல்லாம் சின்ன ஆட்கள், எந்த விதமான உபகாரம் செய்யவோ தாய் தந்தையரோ கவனிப்பதற்கு நிலைமையில நாங்க இல்லை. ஆனா இங்க வளர்ந்து விட்டோம், அல்லாஹ்வுடைய கிருபையினால பொருளாதார அபிவிருத்தி இருக்கிறது. ஆனால் கவனிக்கப்பட வேண்டிய தாய் தந்தையர்கள் ரொம்ப கவலையாயிற்று. அவர்களுடைய அன்பையும் அவர்களுக்கு உதவி செய்த நியமத்தையும் பெறுவதற்குரிய வழிகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை சொன்னார்கள். உங்களால ஏண்ட தான தர்மங்களை நீங்க கொடுங்க, நிறைய துஆ கேளுங்க. இறுதியாக சொன்னார்கள், அந்த தாய் தந்தையர்கள் எந்த நல்லவர்களோடு, உலமாக்களாக இருக்கட்டும், ஷேகுமார்களாக இருக்கட்டும், நல்ல மக்களாக இருக்கட்டும், நல்ல எந்தெந்த குடும்பங்களோடு சேர்ந்து இருந்தார்களோ நல்லவர்களுடைய மஜ்லிஸிலே கலந்து கொள்வது, நல்லவர்களுடைய துஆ மஜ்லிஸ் பரக்கத்தை பெற வேண்டும் என்ற அமைப்பில் நாம் அவர்களை போய் சந்திப்பதெல்லாம் நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சிறப்பு தரக்கூடிய விடயம் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. உலமாக்கள் சில விடயங்களை எழுதுறாங்க. இயன்ற அளவு நல்லவர்கள், அதாவது வலிமார்கள் இருப்பார் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், உபதேசத்தை கேளுங்கள். அப்படி இல்ல, கிராஅத்து ஸாலிஹீன் இரண்டாவது சொன்னாங்க. எங்களுக்கு வெளிமார்கள் யார் என்று விளங்கல்ல, இமாம்களை பத்தி தெரியாது, இது போன்ற ஷேகுமார்கள் எங்களுடைய காலத்தில் இல்லை என்று சொன்னால் சொன்னார்கள், கிராஅத்து ஸாலிஹீன், அந்த சாலிஹீன்களுடைய வரலாறை வாசியுங்க. அந்த வாலிஹீன்களுடைய வரலாறை வாசித்து அந்த முஹப்பத்தை பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்கு வாசிக்கக்கூடிய கேட்கக்கூடிய மஜ்லிஸும் இல்லை, அந்த ஷேகுமார்களும் இல்லை என்று சொன்னால் அவருடைய முஹப்பத்தை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய தரக்கூடிய அமலை செய்து கடித்ததை வலியுறுத்தின அதை செய்து நீங்கள் அவரிடத்தில் குடும்பியத்தை பெறுங்கள் என்ற கருத்தை அதிகமான உலமாக்கள் இந்த நல்லவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய அருமையான பாக்கியத்தை அழகான முறையில் செய்து வச்சிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, வலிமார்கள் என்பது குர்ஆன் வழிநெடுகளை நிறைய அவர்களை பற்றி சொல்லுது. குர்ஆன் வலிமாருடைய வரலாறு, வலிமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி சொல்லுகிறது. இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன், வலிமார்கள் யாரு? அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய மக்கள். தக்வான்னு சொல்லும், சாதாரணமா நாங்க சொல்றதுதான். ஆனால் எப்படி நடந்தார்கள் என்பதை பற்றி வரலாறு நிறைய கூறுகிறது. வலிமாருடைய விடயத்தில் குர்ஆன் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், உதாரணமாக நாங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பெண்மணி, தனியா ஒரு வீட்டில இருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உறவினர், அவங்க தான் கவனித்துக் கொள்றாங்க. என்ற அளவு உணவுகளை கொண்டு கொடுப்பாங்க.
ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போகின்ற பொழுது அங்க என்ன தெரியுமா இருந்துச்சு? அவர்கள் கொடுக்காத கொண்டு வராத அந்த காலத்திலேயே கிடைக்காத உணவுகள் எல்லாம் அந்த அறையிலே இருக்கிறது. உதாரணமா வைத்துக் கொள்வோம், இந்த காலத்துல பிலாப்பழம் தான் உங்களுக்கு சீசனா இருந்தா அங்கே மாம்பழம், அன்னாசிக்கா, துரியங்கா போன்றவைகள் எல்லாம் இருக்கும். கேட்கிறாங்க, அன்னாலைக்கு ஹாதா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் கொண்டு வந்தது ஒரு உணவு தானே, இங்கே பல உணவுகள் இருக்கிறது, எங்கே இருந்து வந்தது என்று கேட்டார்கள். சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நல்லவர்களுக்கு நினையாத புறத்துல கொடுக்கக்கூடிய. அப்ப நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன? நினையாத புறத்துல இருந்து அவர்களுக்கு சிறப்பான முறையில் ரிஸ்க் கொடுக்கிறான் என்ற வசனத்தை குர்ஆன் சொல்கிறது. ஆகவே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறப்பு மிக்க வலிமாருடைய கூட்டத்திலே சேர்ந்தவர்களாக நாம் கருத வேண்டி இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்துல நம்ம எல்லாம் அறிந்த வரலாறு தான், இருந்தாலும் மீட்டுவதற்காக சொல்கிறேன். பல்கீஸ் அம்மையாருடைய சிலம்பம் என்பதாக நாங்க கொண்டு வந்துடுவோம் என்று சொல்லி காரல்லது இந்தஹு இல்முன் மினல் கிதாபி, அங்கே ஒரு படித்த ஒரு மனிதர் நல்லவர், அவரை வெளியாக கருதுகிறார்கள், வெளிமார்களை கருதுகிறார். அவர் சொன்னாரு, நீங்க கண்ணை மூடி முழிக்க முந்தையே கொண்டு வந்துடுவேன். அல்லாஹ் அந்த வெளிமாருக்கு கொடுத்த சிறப்பை நான் அழகான முறையில் சொல்லி வைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்க வெள்ளிக்கிழமையில சூரா கஹ்ஃப் ஓதுறோம். சில 7 வாலிபர்கள் என்றும் 9 வாலிபர்களும் இருக்கிறாங்க. அந்த காலத்துல அந்தவர்களை கெடுப்பதற்காக வேண்டி ஒரு மன்னன் தான் தக்கியானூஸ் என்று சரி, அவன் சொன்னா, அவன் ஒரு சில வணங்கிக்காரன், சில வணங்குறவன். அவன் சொன்னா, என்னுடைய மார்க்கத்தை தவிர வேற மார்க்கத்தை நீங்க யாராவது பின்பற்றினா உங்களுக்கு சித்திரவதை செய்வேன், கொண்டுடுவேன் என்றெல்லாம் பயமுறுத்தாட்டினான். பயமா செஞ்சு முடிக்கிறான் தானே. இதனால இவனுடைய அட்டகாசத்துக்கு பயந்து இஸ்லாத்தை விட்டு விடாமல் மார்க்கத்திலே இருக்க வேண்டும் என்ற அமைப்பிலே சென்றவர்கள் தான் அந்த குகை வாசிகள். நீங்க நினைச்சு பாருங்க, குகை வாசல் அடைபட்டு விட்டது, யாருடைய போக்குவரத்தும் கிடையாது, உணவு பரிமாரணம் கிடையாது, சொந்தத்துடைய தன்மை கிடையாது. இந்த சூழ்நிலையில ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா 300 வருடம் அதிலே வைத்தவர்களை பாதுகாப்பதாக இருந்தால், அப்படியான நல்லவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இது ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நல்லவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அப்படியான சிறப்புடைய தொடரிலே வந்தவர்கள் தான் நம்ம எல்லாம் இப்பொழுது சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல் குத்துபுல் அக்பர் அஸ்-சய்யித் அபுல் ஹசன் அலைஹி ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எனக்கு தெரியும், எங்களுடைய மதிப்புக்குரிய இலியாசர் ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஷேக் நாயம் அவர்கள், அதாவது பழைய வஃபாத்தாப்பன் அவர்கள், இந்த ஷேக் நாயம் அவர்கள், அதாவது சய்யித் அபுல் அரபியிலேயே பாண்டித்யம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள். என்ன செய்வது, பரவாயில்லை, அவர்களோடு போட்டி போடுவோம் என்று சொல்லி போட்டி போட்டார்கள். அந்த சமயத்திலே ஹுமைதராவிலே அபுல் ஹசன் அலி ஷாதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மக்பரா இருக்கிறது. இதை ஜியாரத்து செய்வதற்காக வேண்டி அங்கே சவுதியில இருந்து ஒரு கூட்டம் போறாங்க, நிறைய போயிட்டு வருவாங்க. ரொம்ப கரடு முரடான பாதை, தண்ணி இல்லாத இடம், ரொம்ப கஷ்டமான நேரம், இருந்தாலும் போவோம்னு போனார்கள். இடையிலே தண்ணி தேவைப்பட்டு விட்டது, என்ன செய்து ஒண்ணும் இல்லை. அப்படியான அந்த பாலைவனத்துல ஒரு இடத்துல மதுரமான தண்ணீருடைய இடம் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் அதுல தண்ணியை குடிச்சாங்க. குடிச்சிட்டு மீண்டும் வருகின்ற பொழுது அதுல தண்ணி எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவரிடத்துல ஒரு தடியை நாட்டிட்டு ஒரு அடையாளத்துக்காக போய்விட்டார்கள். உமைதராக்கு போய் அல் குத்துபுல் அக்பர் அஸ்-சய்யித் அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய இஸாரத் செய்து விட்டு இந்த பெருந்தகையுடைய துஆ பரக்கத்தை பெற்றுவிட்டு மீண்டும் வருகிறார்கள் சவுதி. வருகின்ற பொழுது பார்த்தா குளத்தை காணல, தண்ணி இல்லை, ஆனா நட்டின ஹம்பு மட்டும் அங்கே இருக்கிறது. அதற்கு பின்னாலே தான் அவருடைய அருமையை தெரிந்து கொண்டார்கள். நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கிருபையினால இப்படியான பெருந்தகைகளை உண்மையான முஹப்பத் வைக்கின்ற பொழுது எப்பொழுதும் அவருடைய உதவி, அவருடைய துஆ பரக்கத்து எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கு. நம் நல்ல எண்ணத்தோடு வந்து நாசா தாராங்க தாங்க, வாசா வாங்கிட்டு போறோம், அது சரி, சந்தோஷத்துக்கு தாராங்க. ஆகவே அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான வழிமுறை. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போன உடனே முதலாவது சொல்ல, அதாவது சொன்ன வார்த்தை என்ன, அத்இமு தாம், பசியாளியுடைய பசியை போக்குங்க, வஃப்ஸு ஸலாம், ஸலாத்தை அதிகமாக சொல்லுங்க, அதிகமாக சொல்லுங்க, ஆள் பார்த்து எல்லாம் சொல்லவான நிறைய சொல்லுங்க. அது மாதிரி என்ன செய்யுங்க, இரவு நேரத்துல நீங்க நிறைய தொழுங்கன்னு சொன்னாங்க. ஆகவே சாப்பாடு கொடுக்கிறது என்பது
அந்த மூதாதையர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த அருமையான விடயம். எனவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே சுருக்கமான முறையிலே சொல்லி முடித்து விடுகிறேன். வலிமார்கள் என்றால் யார்? சுருக்கமா சொல்லுகிறேன். வலிமார் என்று சொன்னால் யாரு தெரியுமா? ஓ ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். அவங்க அடிக்கடி சொல்ற விஷயம், என்னுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு பயப்பட தேவை. லா ஹவ்ஃபுன் அலைஹிம், பயப்படுற கவலைப்படுற அதெல்லாம் கிடையாது. சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய முஹத்திஸ், பெரிய இமாம், ஒரு பெரிய ஒரு குதுபும் கூட. அவங்க சயீத் இப்னு முஸையப் இவங்க அந்த காலத்துல ஹஜ் எதிரான கருத்தை சொன்னதுனால அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இவரை கூட்டிட்டு வரும்படி அதாவது ராணுவத்துக்கு சொல்லிட்டாரு. போலீஸ்காரர் போறார்கள், ஒரு காட்டுடைய இடத்துல இருக்கிறாங்க, ஒரு காட்டுல தனியில இருக்கிறாங்க, புடிச்சாக்கி கொண்டுகிட்டு வந்தா இரவு ஆச்சு. காட்டுல இரவு நேரம் இல்லையா, என்ன செய்யறது? அந்த காலத்துல கிறிஸ்தவ மடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது மலைக்கு மேல. சொன்னா கீழே இரவு நேரங்கள்ல வனவிலங்குகள் வரும், சிங்கம் கரடி புலி போன்றவெல்லாம் வரும். அதற்கு பயந்து மேலேதான் தங்குவார்கள். இவர் போகின்ற பொழுது அந்த மேலே உள்ள மக்கள் சொன்னாங்க, இரவு நேரமாச்சு கீழே நிக்காதீங்க, மேல வந்துடுங்க, வனவிலங்குகள் வரும் என்று சொல்லி அதிகாரிகள் எல்லாம் மேலே போய்விட்டார்கள். இந்த சயீத் இப்னு முஸையப் என்ற பெருந்தகை வலியும் அவுலியா இல்லாஹ் தஆலா சொன்னார்கள், நான் வரல, நீங்க வேணா மேல போங்க. அவங்க கீழே உட்கார்ந்துட்டாங்க. ஜாமத்துல நடுநிசி நேரம் எட்டி பார்த்தா அவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க. வனவிலங்குகள் எல்லாம் தூரத்துல சும்மா அப்படியே பேசாம இது காவல் காத்துட்டு. லா ஹவ்ஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு அச்சம் கிடையாது, கவலை இல்லை. இது ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா பெருந்தகளை கொடுத்த சிறப்பு. எனவேதான் அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்முடைய மூதாதையர்கள் நாம எந்த ஔராதுகளையும், எந்த ராத்திபுக்களையும், எந்த விருதுகளையும், திக்ருகளையும் இந்த பெருந்தைகள் சொல்லி தந்திருக்கிறார்களோ ஆழமான சிறப்புகள் இருக்கு. அது சொல்ல போனா கொஞ்சம் மணித்தால கணக்கா போகும். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால எங்களால இயன்ற அளவு இந்த பெருந்தைகளுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோம், சொல்லி தந்ததை செய்வோம், நல்ல எண்ணங்களோடு செய்வோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த நல்ல எண்ணங்கள் எங்களுடைய மௌத்துக்கு பின்னாலும் எங்களுடைய சந்ததிகளை சிறப்பாக்கி வைக்கும். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த சிறப்பை மிக்க நல்லவருடைய பரக்கத்தினால் எங்கள் ஹாஜத்துக்களை நிறைவேற்றி வைப்பாயாக. அநியாயக்காரர்கள் பொறாமைக்காரர்கள் தீங்குகளை பாதுகாத்தருள்வாயாக. வீட்டிலே சந்தோஷத்தையும் யா அல்லாஹ் எங்களுடைய மனதிலே நிம்மதியை தந்தருள்வாயாக. பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை தந்தருள்வாயாக. எதிர்கால சந்ததிகளை சிறப்புள்ளவர்களாக ஆக்கி வைப்பாயாக. நாளை மர்ம நாளை ரசூலுல்லாஹ்வுடைய மேலான ஷஃபாஅத்தை ஒரு திலகாவின் தந்தருள்வாயாக. எங்களை விட்டு பிரிந்து சென்ற எங்களுடைய தாய் தந்தையர்கள், மனைவி மக்கள் அத்துணை பேருடைய கபறுகளையும் வெளிச்சமாக்கி வைப்பாயாக. மேலான எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்து அருள்வாயாக. யாரெல்லாம் இந்த இடத்தை சிறப்பித்து விட்டு மண்மறைந்து விட்டார்களோ, சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ